வணக்கங்க. நான் குரோஃபர் செல்வராஜ் பேசுகிறேன். திரும்ப ஒரு பதிவில் உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பதிவு எது சம்மந்தமானா அடுக்குமுறை பண்ணை முறைக்காக தான். ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் போன வாரம் மிடில் ஒரு செய்தி போட்டிருந்தேன். அதாவது அரசாங்கம் இப்போ ஆடு மாடு கோழி வளர்க்குறதுக்கு கடனுதவி மற்றும் மானியம் 2 கொடுக்குதுங்கிற தினமலர் பேப்பர்ல வந்த செய்தியை நான் புகைப்படமாக எடுத்து எல்லாத்துக்கும் அனுப்பியிருந்தேன். அது செய்யறதுக்கான அந்த அமைப்பு ஏற்படுத்தி தர்றதுக்கான அத்தனை இது நாங்கள் செஞ்சு தர்றோங்கிறதுக்காக வீடியோவும் போட்டிருந்தேன். அது சம்மந்தமாக நிறைய கால் வந்தது, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது இப்பதான் இந்த திட்டம் வந்திருக்குங்க. நிறைய பேர் போய் அங்க அப்புறம் அந்த இதுல கால்நடை துறையில எல்லாமே நீங்க போய் கேட்டிருக்கீங்க. இப்ப இந்த திட்டம் கொடுத்துருக்காங்க. இனி அதுக்கான அடுத்தடுத்த நடவடிக்கைகள் கொடுப்பாங்க அரசாங்கத்துல இருந்து. அப்ப இவங்க எல்லாமே உங்களுக்கு அதை தருவாங்க. ஆனா நீங்க வந்து கால்நடை துறையில நீங்க போய் இது பார்க்கணும். பார்த்து இதுக்கான இது நீங்க பேசிட்டு வந்துட்டீங்க, உங்களை அவங்க தொடர்பு வச்சுக்குவாங்க. இல்ல நபார்டு ஸ்கீம்ல போய் நீங்க இது ட்ரை பண்ணாலும் இது கிடைக்கிறதுக்கான இது இருக்கு. அது எல்லா மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள நபார்டு இது இருக்கு, ஆபீசர் இருப்பாருங்க. அவரை போய் பார்க்கலாம். நீங்க பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமா அவர் உங்களுக்கு உதவி பண்ணுவாரு. இது அமைக்கிறதுக்கு தேவையான அத்தனை இது நாங்க செஞ்சு தர்றோம். வந்து எப்படி அமைக்கணும், அமைச்சு முழுமையா இதை அமைச்சு உங்க கையில ஒப்படைப்போம். அது போலாம நாங்க எடுத்துக்கிறோம். அதுக்கான மொத்த அமைப்பு எங்கிட்ட இருக்கு. ஒரு இதுலயே ஆடு கோழி மீன் வளர்க்கறதுக்கான ஒரு அமைப்பை நாங்க பண்ணி தருவோம். அது நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க, இது எப்படி ஒரே இதுல ஆடு கோழி இதெல்லாம் வரும்போது ஆடோட அந்த மூத்திரம் வந்து கோழி மேல விழுகுமே, அது எப்படி கோழி எப்படி இது பண்றது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இல்லைங்க, நாங்கள் அதுக்கான ஏற்பாடு பண்ணி தான் கொடுப்போங்க. நாங்கள் அதை எல்லாமே யோசிச்சு அதுக்கான இதெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கேற்ற முறையில் அதை வடிவமைச்சிருப்போம். நீங்க ஆடு மேல இருக்கும்போது கோழி மேல அதோட மூத்திரம் எதுவுமே கீழே விழுகாது. அதுக்கான இது பண்ணியிருக்கோம். அதுக்கான அந்த புழக்கம் மட்டும்தான் அதை எடுத்துக்கிற மாதிரி வரும். அது ஏன்னா ஆட்டோட மூத்திரம் மீன் தொட்டிக்குள்ளேயும் போகக்கூடாது. அதனால நாங்கள் அதுக்கான ஏற்பாடு வந்து கொடுத்துருப்போம். அது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு செஞ்சு தருவோம். அதனால அதுல எந்த ஐயப்பாடும் உங்களுக்கு தேவையில்லை. இதை பற்றி திரும்ப ஆர்வம் இருக்கிறவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்க. 9944999127. நன்றி, வணக்கம்.